Decode the world unfiltered. இந்தியாவில் மட்டுமே மொத்தமாக 1,10,00,000 பரப்பளவில் முதலீடே இல்லாமல் பெயரை மட்டுமே பயன்படுத்தி வணிகம் செஞ்சுட்டு இருக்கிறாரு ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப் பற்றி தான் இன்றைக்கு டீகோட் செய்ய இருக்கிறோம். டொனால்ட் ட்ரம்ப் பற்றி நிறைய பேச இருக்குது, ஆனால் அவருடைய வர்த்தகம் பற்றி பேச போகிறோம். இது அவருடைய தனிப்பட்ட வர்த்தகம் குறித்த டீகோட் பகுதி. டபுள் கேம் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு எல்லாவற்றுக்கும் பெயர் போனவர் தான் அந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஒரு பக்கம் இந்தியாவை டெட் எக்கானமின்னு கிண்டல் அடிக்கிறாரு, அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் தன்னுடைய பிராண்ட் பேரில் இந்தியாவில் பல ஆயிரம் கோடிகளை வருவாயாக ஈட்டி வருகிறார் ட்ரம்ப். ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு வர்த்தகர் தான் அடிப்படையில். அதுக்கு பிறகு தான் அரசியலுக்கு வருகிறார், அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்வாகிறார். ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு வெளியே பல நாடுகளில் தன்னுடைய வணிகங்களை நடத்தி வருகிறார். துபாயில் ட்ரம்ப் இன்டர்நேஷ்னல் கால்ஃப் கிளப் அப்படிங்கிற ஒரு கிளப் நடக்குது. இந்தோனேஷியாவில் சொகுசு ரிசார்ட், கால்ஃப் மைதானம், குடியிருப்பு திட்டங்கள் அப்படின்னு ரியல் எஸ்டேட் துறையில் கால் பதிச்சிருக்கிறார். இது மட்டும் இல்லை, டர்க்கி, பிலிப்பைன்ஸ், அயர்லாந்து, வியட்நாம், ஒமான் அப்படின்னு பல நாடுகளில் ட்ரம்ப் பெயரில் பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்குது. இந்த நாடுகளுடைய வரிசையில் அதிமுக்கியமான ஒரு நாடு இருக்குன்னா அது இந்தியா. மற்ற நாட்டு வணிகங்களில் அவர் நேரடியாக முதலீடு செய்வதில்லை, மாறாக த ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற பெயரில் தன்னுடைய பிராண்ட் பெயரை பயன்படுத்தி கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு இருக்கிறார். ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் நிலத்தை வாங்குவது, திட்டங்களுக்கு நிதி திரட்டுவது அல்லது கட்டுமான பணிகளை மேற்கொள்வது போன்றவற்றை செய்யறதில்லை. இந்திய நிறுவனங்கள் ட்ரம்ப்போட பெயரை பயன்படுத்தி கொள்ள அனுமதிப்பதன் மூலமாக அவர்களிடமிருந்து ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் பெரும் கட்டணங்களை வசூலிக்குது. இந்த பிராண்ட் வர்த்தக மாதிரியின் கீழ் இந்திய டெவலப்பர்கள் நிலத்தை வாங்கி திட்டங்களுக்கு நிதி அளித்து கட்டுமானத்தை மேற்கொள்கிறாங்க. இந்த ட்ரம்ப் பிராண்டோட பெயரை கொண்டு இந்த சொகுசு திட்டங்களை அதிக விலைக்கு விற்பனை செய்கிறாங்க. ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் இந்த உரிம ஒப்பந்தங்கள் மற்றும் விற்பனையின் மூலமாக மட்டும் 3 முதல் 5% வருவாயை ஈட்டுகிறது. இந்த பிராண்ட் வணிக மாதிரியின்படி திட்டங்கள் தாமதமானாலோ அல்லது விற்கப்படாமல் இருந்தாலோ அது குறித்த இழப்பை இந்திய டெவலப்பர்கள் தான் தாங்க வேண்டும். ட்ரம்ப்போட வருவாயில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்தியாவில் மட்டுமே மும்பை, புனே, குர்கான் மற்றும் கொல்கத்தாவில் ட்ரம்ப் டவர்கள் இருக்கின்றன. இவை மொத்தமாக சேர்த்து 30 லட்சம் சதுர அடி பரப்பளவு கொண்ட அந்த இடம். இது மட்டும் இல்லை, நொய்டா, ஹைதராபாத், பெங்களூர் இந்த நகரங்கள்லையும் கூட 80 லட்சம் சதுர அடி பரப்பளவில் ட்ரம்ப் டவர்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் மட்டுமே மொத்தமாக 1,10,00,000 பரப்பளவில் முதலீடே இல்லாமல் பெயரை மட்டுமே பயன்படுத்தி வணிகம் செஞ்சுட்டு இருக்கிறாரு ட்ரம்ப். மும்பை, புனே, குர்கான் மற்றும் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் டவர்களுடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா? சுமார் 7,500 கோடி ரூபாய். நொய்டா, ஹைதராபாத், பெங்களூரு நகரங்களில் கட்டப்பட்டு வரக்கூடிய டவர்களுடைய மதிப்பு 15,000 கோடி ரூபாய். இந்திய மற்றும் அமெரிக்க ஊடகங்களின் அறிக்கைகளின்படி இந்தியாவில் ட்ரம்ப் பிராண்ட் திட்டங்கள் உள்ளூர் போட்டியாளர்களை விட 35% கூடுதலாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. இவை பெரும்பாலும் முக்கிய நகரங்களுடைய மையப்பகுதியில் முக்கிய வணிக வளாகங்களுக்கு அருகிலும் சிறந்த போக்குவரத்து வசதியோடும் அமைந்திருக்கின்றன. கண்ணாடி சுவர்களாலான உயரமான கோபுரங்களாக கட்டப்பட்டிருக்கின்றன. குடியிருப்பாளர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கு உயர்தர வசதிகள் வழங்கப்படுகின்றன. உட்புறத்தில் வெப்பநிலையை கட்டுப்படுத்தக்கூடிய கண்ணாடி சுவர்களோட இருக்கக்கூடிய நீச்சல் குளங்கள், அதேபோல் முழுமையாக செயல்படக்கூடிய ஜிம், யோகா மற்றும் உடற்பயிற்சி மையங்கள், தனிப்பட்ட உடற்பயிற்சி பயிற்சியாளர்கள், ஸ்பா, சலூன், அது மட்டும் இல்லாமல் மசாஜ் அறைகள், பில்லியர்ட்ஸ், டேபிள் டென்னிஸ் போன்றவற்றுடன் கூடிய விளையாட்டு அறைகள், குழந்தைகள் விளையாடக்கூடிய இடம், நூலகம், கூட்ட அரங்கு, வர்த்தக மையம், ஹோட்டல் மற்றும் உயர்தர உணவகங்கள், தனிப்பட்ட லிஃப்ட் வசதி என அனைத்து வசதிகளும் இருக்கக்கூடியதாக இதெல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ட்ரம்ப் டவர்ஸில் ஒயிட் க்ளோ சர்வீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிக உயரிய சேவைகள் வழங்கப்படுகின்றன. 24 மணி நேர பாதுகாப்பு, காவலாளி, வாலட் பார்க்கிங், வீட்டு பராமரிப்பு, சமையல்காரர், செவிலியர் அப்படின்னு எல்லா சேவைகளும் இதில் அடங்கும். மும்பையில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் டவர் சுமார் 266 மீட்டர் உயரம் கொண்டது. தங்க நிற கண்ணாடி சுவர்களோட அரேபிய கடல் மற்றும் ரேஸ்கோர்ஸ் வியூவை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த டவர். இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகள் ட்ரம்ப் கார்டு எக்ஸ்க்ளூசிவ்ஸ் அப்படிங்கிற டேக்லைனோட விற்பனை செய்யப்படுகின்றன. புனேலையும் ஒரு ட்ரம்ப் டவர் இருக்குது. இது இந்தியாவின் முதலாக தயாராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் பிராண்டட் குடியிருப்பு திட்டம். ஒவ்வொரு தளத்துலையும் ஒரே ஒரு குடியிருப்பு மட்டும்தான் இருக்கும், அதாவது ஒரே ஒரு ஃப்ளாட்டு தான் இருக்கும். அதுவும் நகரத்தின் 360 டிகிரி காட்சியை காணக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. 360 டிகிரி வியூங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். இன்னொன்று குர்கானில் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு.
இங்கே ஒரே நாளில் அனைத்து குடியிருப்புகளும் விற்று தீர்ந்து விட்டன அப்படிங்கிறது முக்கியமானது. சரி, டெட் எக்கானமின்னு சொல்கிறார் இல்லையா ட்ரம்ப்பு. அப்படி சொல்லக்கூடிய ட்ரம்ப்புக்கு இந்தியா பைசா செலவு இல்லாமல் கோடியாக கொட்டிகிட்டு இருக்குது. இந்தியாவை நட்பு நாடுன்னு சொல்லி வந்த ட்ரம்ப் திடீரென எதிரியாக பார்ப்பது ஏன் அப்படிங்கிற கேள்வி இப்போ நமக்கு எழலாம். ட்ரம்ப்புக்கு உள்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடுமையான எதிர்ப்புகளிலிருந்து திசை திருப்புவதற்காகவே இந்த முயற்சிகளை அவர் மேற்கொள்கிறார் அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது. எப்ஸ்டீன் ஃபைல் காரணமாக அதிகரிக்கக்கூடிய விமர்சனங்கள் மற்றும் எதிர்ப்புகள், அதேபோல் ரஷ்யா யுக்ரைன் வாரில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், ஹமாஸ் இஸ்ரேல் போர், இப்படி ட்ரம்ப்புக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சம்பவங்கள் தான் சமீப நாட்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. தற்போது நடைபெற்று வரக்கூடிய போர்களை நிறுத்தி எப்படியாவது அமைதிக்கான நோபல் பரிசை வாங்கணும் அப்படின்னு துடிக்கிறார் ட்ரம்ப். இதற்காக யுக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் அப்படின்னு புதினுக்கு பல வகையான அழுத்தங்களை கொடுத்தாலும் அவர் அவற்றை பொருட்படுத்துவதாகவே தெரியல. இன்னொரு பக்கம் தனது நெருங்கிய தோழன் அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய நெத்தன்யாகுவும் ட்ரம்ப் பேச்சை மதிக்கிறதே இல்லை. அமெரிக்காவில் தனது அப்ரூவல் ரேட்டிங் அதில் பாதாளத்தில் போயிட்டுருக்குங்கிறதுனால இந்த பிரச்சனைகள்லேருந்து திசை திருப்பறதுக்கு தான் இந்தியாவை தாக்குகிறார் ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. ட்ரம்ப் பல குற்றவியல் மற்றும் உரிமையியல் வழக்குகளை எதிர்கொள்கிறார். வணிக பதிவுகளை தவறாக கையாண்டது, தேர்தல் தலையீடு, அது மட்டும் இல்லாமல் ரகசிய ஆவணங்களை தவறாக பயன்படுத்தியது அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் இதில் இருக்குது. இந்த வழக்குகள் அவரது அதிபர் பதவிக்கும் நிர்வாகத்திற்கும் பெரிய சவாலாக இருக்குது. இன்னொரு காரணம் அமெரிக்காவோட இருக்கக்கூடிய வர்த்தகத்தில் இந்தியா மேற்கொண்டிருக்கக்கூடிய உறுதியான நிலைப்பாடு. இந்த பரஸ்பர வரி விதிப்பு அப்படின்னு ட்ரம்ப் விதித்த உடனே கனடாவை போலவோ ஜப்பானை போலவோ இந்தியா சரணடையலை. மாறாக நாட்டு நலனை மட்டுமே முன்வைத்து ட்ரம்ப்போட பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இந்தியா. அதனால தான் இன்றைக்கி மேலும் கூடுதலாக 25% அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. 50% இந்தியா மீது வரி விதிக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. ஆனால் அதுக்கான இந்தியாவோட எதிர்வினை இன்னும் விரைவில் நம்ம எதிர்பார்க்குறோம். விவசாயத்துறையில் நுழைய அமெரிக்கா அனுமதி கோரி வரக்கூடிய நிலையில் அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம மறுத்து வருகிறோம். இந்தியா மீதான இந்த அதிருப்தியை வெளிப்படுத்துறதுக்கு தான் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா ரஷ்ய விவகாரத்தை கையில் எடுக்கிறார். ரஷ்யாட்டிருந்து எண்ணெய் வாங்குவதன் மூலமாக யுக்ரைன் மக்களை இந்தியா கொள்கிறது அப்படின்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் ட்ரம்ப். ரஷ்யாவோட இந்தியா செய்யும் வர்த்தகத்தை நிறுத்த ட்ரம்ப் முயற்சி பண்ணாலும், அதுக்கான அறிவுரைகளை கூறினாலும், அதுக்கான ஸ்டேட்மெண்ட் சொன்னாலும், அமெரிக்காவும் இன்னும் ரஷ்யாவிடமிருந்து சில அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செஞ்சுட்டு தான் இருக்காங்கங்கிறது இங்கே கவனிக்க வேண்டியது. அதில் ரொம்ப முக்கியமாக உரங்கள், வலேடியம் மற்றும் யுரேனியம் ஆகியவை ரொம்ப குறிப்பிடத்தக்க அந்த இறக்குமதி பொருட்கள். கடந்த ஆண்டில் மட்டும் அமெரிக்கா ரஷ்யாவிலிருந்து 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான உரங்களையும் 6,000 கோடி ரூபாய் மதிப்பிலான புளுட்டோனியத்தையும் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இது மூலமாக ட்ரம்ப்போட டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. ட்ரம்ப் என்னதான் இந்த நெருக்கடிகளை கொடுத்தாலும் இந்திய தரப்பிலிருந்து இன்னமும் அதற்கான எந்த விதமான ஒத்திசைவையும் கொடுக்கல. நாம் தொடர்ச்சியாக நெகோஷியேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் சொல்ல மாதிரி மார்க்கெட்டை திறந்து விடுவதற்கு தயாராக இல்லை. அதே நேரத்தில் நமக்கான வரியை கூட்டுவது அப்படிங்கிற அவருடைய இந்த முடிவுகளுக்கு பின்னாடியும் இன்னும் நாம் உறுதியாக பேசிகிட்டே இருக்கிறோம். அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வியாபாரி அப்படிங்கிறத இதில் தெளிவாக வெளிப்படுத்துகிறாரு. தன்னுடைய வியாபாரத்துக்கு இந்தியாவை பயன்படுத்துகிறாரு, ஆனால் பல்வேறு நாடுகளையும் கூட பயன்படுத்துகிறாரு. அதே நேரத்தில் அமெரிக்கா பேரை சொல்லி எல்லா நாடுகளுக்கும் கூடுதல் வரியை விதிக்கக்கூடியதையும் நாம் பார்க்க முடியுது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.